இதனுடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா? உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கைவிரலை தொடுங்க போதும், முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும். கலவை கரைசல் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா, இது என்னோட தொழில்நுட்பம். ஐயா நம்மளுடைய இருக்கப்படும் போதும் இன்றைக்கி உலகத்திலேயே இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த படைப்புழு தாக்கத்துக்கு மிக எளிய முறையில் கட்டுப்படுத்தி பார்த்திங்கன்னா அந்த கலவை கரைசல் தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அடுப்பு சாம்பல், நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கரம் மசாலா இருக்குல்ல, மிளகாய் தூள், அப்புறம் மஞ்சள் தூள், வசம்பு பொடி, பெருங்காய பொடி, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சோற்று கத்தாழை, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோமியம் ஒரு 15 லிட்டர். இதுதான் இப்போ பார்த்திங்க ஒரு ஏக்கருக்கு தேவையான அளவு பார்த்திங்க அப்படின்னா 2 கிலோ அடுப்பு சாம்பல், 2 கிலோ வேப்பங்கொட்டை தூள், ஒரு 200 கிராம் பார்த்திங்கன்னா நம்மள வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாய் தூள், 200 கிராம் மஞ்சள் தூள், 50 கிராம் வசம்பு பொடி, 50 கிராம் பெருங்காய பொடி, 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ, 10 சோத்து கத்தாழை, 15 லிட்டர் கோமியம். இது எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிட்டு நல்லா கலந்துட்டு காற்று போகாமல் அடைச்சிடணும். திரும்ப 24 மணி நேரம் எடுத்து திரும்ப ஒரு கலக்கிட்டு வடிகட்டி 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா பயிரில் வரக்கூடிய வேரழுகள், தண்டழுகள், தண்டு துளைப்பான், படைப்புழு, காய்ப்புழு, இலைச்சுருட்டு புழு, இலைப்பேன், அசுவினி, அப்புறம் காய் பிஞ்சு உதிர்தல், பூ உதிர்தல், காய் பழ அழுகல், இப்படி அத்தனை வகையான பூச்சிகளையும் நோயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது தான் கலவை கரைசல். இதை நீங்கள் ஒரு முறை தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 முறை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். 1 லிட்டருக்கு 10 லிட்டர். இது கத்திரிக்காய், மக்காச்சோளம், இது மாதிரி வகைகளுக்கு. ஒரு சின்ன செடியாக இருக்குது அப்படின்னா 700 mlக்கு 10 லிட்டர் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரலாம். அப்போ உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும். காய்க்காத மரங்கள் காய்க்கிறதுக்கான சூழல் ஏற்படும். பூ எடுக்காத மரங்களும் பூக்களை ஏற்படுத்திடும். ஸோ இதுக்கான சூழல் இந்த கலவை கரைசல் ஏற்படுத்திக்கும். இது ஒன்று தயார் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த உரக்கடையோ எந்த பூச்சிக்கொல்லி உயிர்கொல்லி நஞ்சுகளே நீங்கள் நாட வேண்டிய அவசியமே இல்லை. 24 மணி நேரத்திலேயே உங்கள் பயிரில் வரக்கூடிய பூச்சையும் நோயும் எதிர்ப்பு சக்தி உருவாக்கக்கூடிய ஒரு கரைசல் தான் கலவை கரைசல்.